ஜானு, மிஸ்டர் புண்ணியகோடி அந்தமான்ல இருக்கிறார், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். வணக்கம். வணக்கம். இது லதா, இது மீனா, என்னோட டாட்டர். ஹலோ. ஹலோ. என்னங்க இன்னைக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? பசங்களா இருக்காங்க, குடிக்க கூடாது. சத்தியவான் அதெல்லாம் கிடையாது. சொன்ன கேட்க மாட்டேங்க. வாங்க சார். வரமா. மம்மி, சித்தி சித்தப்பா வராங்க. ஹாய். ஏங்கா, ஒரு ஃபோன் பண்ணிருந்தா எல்லாரும் சேர்ந்து வந்துக்கலாம்ல? எங்கடி ஃபோன் பண்றது? இவங்க எல்லாம் பார்ட்டின்னு அலையறாங்களே. கரெக்டா சொன்னீங்க ராம பத்தி. எவ்வளவோ படிச்சு சொன்னேன். போர்டு மீட்டிங்டா இந்த பார்ட்டி எல்லாம் வேணான்னு. கண்டிப்பா போய் அவனும் குடிச்சானு ஒரே பிடிவாதம். என்னங்க குடிக்கிற வேலை எல்லாம் என்ன பாரு என்ன பத்தி தப்பா பேசிட்டு. நான் என்ன குடிச்சிருக்கேன்? குடியை கெடுக்கணும்னு எனக்கு தெரியாதா? சத்தியமா சொல்றேன், டெஃபினட்டா குடிக்க மாட்டேன். கொஞ்சோண்டு சோடா, மெக்டோல் சோடா. ஓகே. வாங்கம்மா. வணக்கங்க. குழந்தைங்களை கூட்டு இல்லையா? இல்லங்க, நான் மட்டும்தான் வந்தேன். இந்தாங்கம்மா, இதுலயும் ஒரு கையெழுத்து போட்டுருங்க. இது யாரு வாங்குனது? நேத்து உங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு பட்டுப்புடவை எடுத்துட்டு போனாரு. அவசரமா போயிட்டாரு, அப்புறமா கையெழுத்து வாங்கிடலான்னு விட்டுட்டேன். இதுலயும் ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா கணக்குல தாக்கல் பண்ணிடுறேன். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லைங்க. வரேங்க. சரிங்க. புடவை வாங்கினது என்கிட்ட சொல்லவும் இல்லை, கொண்டு வந்து கொடுக்கவும் இல்லை. வேற யாருக்கு வாங்கியிருப்பாரு? ஹலோ ஜானுவா, என்னம்மா உடனே வரணுமா? வந்துடுறேன். வர வழியில போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு ஓடியாந்துறேன். என்ன என்ன குரலே ஒரு மாதிரியா இருக்கு? என்னடி எப்ப பார்த்தா ஒரே சத்தம்? இது பாருங்க, 2 பேரும் வெளியில போய் விளையாடுங்க. நான் கூப்பிடுற வரைக்கும் உள்ள வந்தீங்க கொண்டு போட்டுடுறேன். போங்க. ஹாய் வாண்டூஸ். டாடி நில்லுங்க, மம்மி ரொம்ப கோவமா இருக்காங்க, ஜாக்கிரதையா போங்க. ஏய், ஏன் ஜானு கோவமா இருக்க? நான் கோவமா இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, என் ஜானு முகம் எப்பவுமே குளு குளுன்னு சப்பியா இருக்குமே. இந்த ஐஸ் வைக்கிறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் வீடு பூரா தேடியாச்சு, அதை காணோம். சோ அது எனக்கு இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. வேற யாருக்காக வாங்குனீங்க? எது? இவன் எதைத்தான் கேட்கறான்னு கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. நேத்து நீங்க கணக்குல வாங்கல பட்டு புடவை. அது ஹேய் ஜானு, இப்படி சஸ்பென்ஸ் அப்ப எப்பட கத்துக்கிட்ட? இப்படி உட்காரு. அந்தமான் போயிருந்தானா? என் ஃப்ரெண்டு புண்ணியகோடி அங்க பார்த்தேன். அவனோட கல்யாண நாளா, பட்டுப்புடவை வாங்கிட்டாடா. நீ கையில காசு கொடுத்துட்டான். 2 பேரும் உட்காந்துக்கோமா. காசு கொடுத்தானா? இதே மாதிரி தான் எனக்கும் கோவம் வந்துச்சு. டேய், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அவமானப்படுத்தாத. ஊருக்கு போன உடனே ஒரு பட்டுப்புடவை வாங்கி அனுப்புறேன் அனுப்பிச்சு வச்சேன். இத உங்ககிட்ட சொல்லாதது ஒரு தப்பா? தப்புதான். உங்க செலக்ஷனே தப்பு. நீங்க வசமா மாட்டிக்க போறீங்க. கட்டிக்கு போறவங்க நிறத்து வச்சுதான் புடவை செலக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு சொல்றேன். அவங்க கருப்பா சிவப்பா? நல்ல சிகப்பு தான். இத என்கிட்ட சொல்லிருந்தா நான் வந்து செலக்ட் பண்ணிருப்பேன். அதை நீங்க அனுப்பிச்சிருக்கலாம்ல. கட்டுறவங்க நான் அனுப்புறது ஓகேன்னு சொல்லிடுவாங்களே. அவங்களுக்கு எப்படியோ, நான் செலக்ட் பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் ஜாகிரதைங்க, சுற்று போகுது. பாவம் நினைச்சு உதவி பண்ண ரொம்ப எல்லாம் முறைச்சுக்கிறீங்க. டாடி, உங்க தலையில நிறைய பேன் இருக்கு. எல்லாம் உங்க தலையில இருந்துதான். ஒண்ணும் இல்ல, மம்மி தலையில இருந்துதான். ஏய், என்ன உண்மையை ஒத்துக்க வேண்டியதானே? என்னது? சுட்டுவேன். லதா, ஐயோ, மம்மி வர புல் இருக்கு. மீனா, நான் அதை வச்சிருக்கேன்னு மம்மி கிட்ட சொல்லிடாத, என்ன கொன்னுடுவாங்க. காட்டி கொடுக்காது. சரி காட்டி கொடுக்கல. லதான்னு கூப்பிட்டல, பறிச்சிட்டு இருக்கேன்னு ஒரு குரல் கொடுத்த என்ன? என்னடி பூனை சத்தம் இங்கதான் எங்கேயோ கேக்குது? சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுடி. மம்மி, இவதான் பூனைக்குட்டிய பெட்டு கடையில ஒளிச்சு வச்சிருக்கா. லதா, முதல்ல வெளியேடு. எனக்கு தெரியாம இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு? முதல்ல வெளியே தூக்கி. மம்மி, நான் ஆசையா வளர்க்க அது கடிச்ச விஷண்டி. என்னடி சிரிப்பு? அது கடிச்சு யார் அவசப்படுறது? இனிமே நமக்கு ஒத்து வராது எதையும் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. புரிஞ்சுதா?
படிங்க. மீனா மாட்டிய கொடுக்க சிரிக்கிறியா? சிரிப்பு சிரிடி. வாங்க. என்னங்க ட்ரங்கால் வந்ததுன்னு சொல்லி ஒரு விவரமும் சொல்லாம அவசர அவசரமா போனீங்க? என்ன ஆச்சு? எங்க போனீங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. நான் அந்தமான் போயிருந்தேன்ல, என் ஃப்ரெண்டு புண்ணியகுடி தெரியும்லம்மா? ஆமா, புண்ணியகோடி. இப்ப அவருக்கு என்ன? அவனும் அவன் பொண்டாட்டியும் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. எப்படி நடந்துச்சு? கேஸ் ஸ்டவ் வெடிச்சிருச்சா, பொண்டாட்டியை காப்பாத்தணும்னு போய் அவனும் நெருப்புல மாட்டிக்கிட்டான். ஐயோ. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொன்னாங்களே, அந்த பையன்? அவனுக்கு ஒண்ணும் ஆகல. கான்வென்ட்டுக்கு போயிருந்ததால் நல்ல வேளை அவன் மட்டும் தப்பிச்சுக்கிட்டான். ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். புண்ணியகோடி உயிர் போறதுக்கு முன்னால என் கையை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிட்டான். என்ன கேட்டாரு? கண்ணனுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்ல, என் மகன் அனாதையா ஆயிடக்கூடாது, அவனை படிக்க வச்சு ஆளாக்கணும்னு சொல்லி என் கையில ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டான். இப்ப அந்த பையன் எங்க? நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். உன்கிட்ட கலந்து பேசினதுக்கு அப்புறம் அவனை உள்ள அழைச்சிட்டு வரலான்னு கார்ல உட்கார வச்சிருக்கேன். கார்ல? என்னங்க இதுக்கு நான் என்னங்க சொல்ல போறேன்? பாவம், தாய் தகப்ப இல்லாத பையன். வாங்க, முதல்ல அழைச்சிட்டு வரலாம். பேர் என்ன ராஜா? கண்ணன். இவன் பேரு கண்ணன். இவன் பெரிய வாண்டு லதா. ஹலோ ஹலோ. இவ செல்ல பேரு சுண்டலி சின்னவாண்டு. சொந்த பேர் மீனா. ஹாய் ஹாய். கண்ணா, நீ என்ன சாப்பிடுற? காஃபி, ஜூஸ்? இப்போ ஒண்ணு வேண்டாம் ஆண்டி. ஐயோ, என்ன மாதிரி தாங்க. லதா, இவனை கூட்டிட்டு போய் விளையாடுங்க. வேண்டாவா? நீங்க என்னங்க சாப்பிடுறீங்க? காஃபி கொண்டாட்டுமா? வாங்கண்ணா. சரி. எங்க காதை காணும்? முடி காது மறைச்சுக்குச்சு. நீதான் வாத்தாச்சு, ஒண்ணுமே புரியாது. ஐயோ டாடி, கண்ணங்க எத்தனை வரைக்கும் இருப்பான்? இனிமே கண்ணன் நம்ம கூட தான் இருப்பான். உட்காரு. ஸ்விங் ஸ்விங் தெரியுமா? எனக்கு தெரியாது. நாங்க வெளியேறோம், பாத்துக்கோ. யோ, நாளைக்கு ஆபீஸ் வா பேசுவோம். ஜானகி, என்னங்க? கண்ணன் என் கூட வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அதிர்ச்சியை மறந்திருக்கான். அதனால அவன் அப்பா அம்மாவை பத்தி எதையும் கேட்டு ஞாபகப்படுத்தி விட்டுறாது. என்னங்க நீங்க? நானும் 2 பிள்ளைங்களை பெத்தவ. அவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாதா? யாரும் கண்ணு திறந்து பார்க்க கூடாது. என்ன மம்மி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் கண்ணை மூடிக்கிட்டு நிக்கிறது? இருங்க. பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, கண்ணு மூடு. இப்ப பாருங்க. இதெல்லாம் யாரு மம்மி? சொல்றேன். இது லதா, மீனா, டாடி, நானு. இது யாரு? கண்ணன். கண்ணனை ஏன் என் பக்கத்துல வந்திருக்கேன் தெரியுமா? ஏன்? இப்போ கண்ணன் நம்ம குடும்பத்துல ஒருத்தன் தானே. இதுல ஒரு தப்பு இருக்கு. என்ன? கண்ணா ஆம்பளை பிள்ளை தானே, அவனுக்கே மீச போடல, எனக்கு இந்த மீச முளைக்கல. இதோ ஆண்டி, யாரோ வராங்க. வணக்கம். மிஸ்டர் ராமு வீடு இதானே? ஆமா. நான் அந்தமான்ல இருந்து வர்றேன். என் பேர் அலமேலு. அப்படிங்களா? உள்ள வாங்க வாங்க.
ராமு சார் இருக்காரா? அவர் இப்போ வந்துருவாரு, உட்காருங்க. கண்ணன் சௌக்கியமா இருக்கானா? கண்ணா உங்களுக்கு தெரியுமா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? அவன் தொப்புள் கொடி அறுத்தவளே நான் தான். பெத்ததுதான் அவங்க அம்மா, வளர்த்ததெல்லாம் நான் தான். ஆஹா. ஒரு நாள் அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது முத்தம் கொடுக்கலான்னு அப்படியே தூக்குனேன், வாயிலே பேஞ்சிட்டாங்க. கண்ணா, யாரு வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. ஓடியா ஓடியா கண்ணா ஓடியா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்க தாத்தா. மீனா, இவங்க என் பக்கத்து வீட்டு அத்தை. வணக்கம். வணக்கம். இந்தா. நாங்க வாங்கிக்க மாட்டோம். ஏம்மா? மம்மி சொன்னதான் வாங்கிப்போம். வாங்கிங்கடி. Thank you. போய் விளையாடு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கண்ணனை பாக்குறேன். அங்க இருந்ததை விட இங்கேதான் சந்தோஷமா இருக்காங்கிறது அவன் முகத்துல இருந்தே தெரியுது. இப்ப அவனும் எனக்கு ஒரு புள்ளதானங்க. நீங்க கண்ணனை உங்க குழந்தையாவே பாவிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்க பெருந்தன்மை யாருக்கும் வராது. இதை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. இதுல பாராட்டுறதுக்கு என்னங்க இருக்கு? கண்ணனை பத்தின பூரா விவரத்தையும் அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்படியா? மத்தவங்களை விட ராமு சார் வித்தியாசமானவரா இருக்காரு. நீங்க அவரை விட வித்தியாசமானவங்களா இருக்கீங்க. நடந்த சூழ்நிலை அவர் என்கிட்ட வந்து சொன்னப்போ என் மனசு ரொம்ப துடிச்சு போச்சு. உங்க மனசு துடிச்சதும் இயற்கைதான். ஊர்ல இப்படி நடக்கிறதும் இயற்கைதானே. ஆமா, உங்களுக்கு ரெண்டுமே பெண் குழந்தைங்க தானா? ஆமாங்க. ஒரு ஒத்துமையை பாத்தீங்களா? மகாபாரத கதையில அந்த கண்ணன் ஜெயில்ல பிறந்து கோகுலத்துல போய் புள்ளையா வளர்ந்தான். இந்த கண்ணன் அந்தமான்ல பிறந்து இந்த வீட்டுல புள்ளையா வளர்றான். இதுக்கு பேரு தாங்க விதின்னு சொல்றது. என்னங்க விதி? இவ்வளவு சின்ன வயசுல அவனை தனியா விட்டுட்டு தாய் தவப்ப ரெண்டு பேருமே ஸ்டவ் அடிச்சா சாவணும். அவங்களே யாராவது ஒருத்தர் உயிரோட இருந்திருக்க கூடாது. அப்பா கடவுளே. என்னங்க ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? ஒண்ணு இல்ல. பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டேனா? உங்க வீட்டுக்காரரு எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட கரெக்டா சொல்லிட்டாரேங்கறத நினைச்சு பார்க்கும்போது அவர் எதையுமே என்கிட்ட மறைக்க மாட்டாருங்க. புரியுது. நான் போயிட்டு வர்றேன். என்னங்க அவர் இப்ப வந்துருவாரு, 10 நிமிஷத்துல வந்துருவாரு. கொஞ்சம் இல்ல, அவர் வந்தாருன்னா நான் வந்துட்டு போயிட்டேன்னு சொல்லிடுங்க. நான் வரேன்.